சத்தியமாக தெரியாதுங்க. நான் வந்து இது என் பொண்ணும் பிளாக் போட்டிருக்கு. நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது, எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமாக தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால் யதார்த்தமாக அதுதான் போட்டேன். ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து வரும் கண்டிப்பாக நினச்சேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டுமே யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, பிளாக் சூப்பராக இருக்கு. பிளான்லாம் இல்லை தலை, யதார்த்தமா அமைஞ்சிச்சு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைன்ல பாக்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இப்ப நீ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போல, சோகம் இருக்கு போல நினைச்சுப்போம். பட் எல்லாருக்குமே இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து அதை பதிவு பண்றது, ஆனா அது எல்லாமே இப்ப பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதில் நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசு புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் த இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்தா ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியாக இருக்காரு ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது.